இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஈக்விட்டி ஃபண்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 1 வருஷத்துக்காகவோ 2 வருஷத்துக்காகவோ வந்திருக்க மாட்டீங்க. அப்படி வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தவறான இடத்துல இருக்கீங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் என்னோட டைம் ஃப்ரேமே வந்து 1 வருஷம் தான் இருக்குது, இல்லை 2 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்கள் கோல்ட்லேயும் இருக்கக்கூடாது, சில்வர்லேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஏறிட்டு இருக்க ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து 3 மாதம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ ஏறணுன்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அண்ட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல காரணங்கள்னால மேலே ஏறி இருக்குது. அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டாலரோட மதிப்பிழப்புனால தான் வந்து கோல்டு மேலே போயின்னு இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு மாதத்தில் ஸ்பெஷலி 1லேருந்து 2 மாதத்துக்குள்ளே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாவோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபா இருந்தது, கிட்டத்தட்ட 88 ரூபாய்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் தங்கம் ப்ரைஸ் ஏறுது, ப்ளஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரூபாவில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சனால இன்னும் அதீதமாக வந்து ஏறின மாதிரி காமிக்குது. ஆக்சுவலாக வந்து குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து 10% ஏறி இருக்குன்னா இந்தியாவில் வந்து 12லேருந்து 15% ஏறி இருக்குது. ஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 2 மாதத்துக்குள்ளே. எதனால் அப்படின்னா நான் இப்போ சொன்ன காரணத்தினால. ஒன்று தங்கமும் ஏறி இருக்குது டாலர் டேர்ம்ஸில், இன்னொரு பக்கம் வந்து ரூபா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து நடந்தனால தான் கோல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுற மாதிரி நமக்கு வந்து ஒரு பிம்பத்தை காமிக்குது.